உலகம் எங்கும் ஒரே குரல், உண்மையின் குரலே தமிழர் நெஞ்சில் என்றும் உந்தன் விஸ்வரூபமே. உலகம் எங்கும் ஒரே குரல், உண்மையின் குரலே தமிழர் நெஞ்சில் என்றும் உந்தன் விஸ்வரூபமே. காற்றலையின் காதலனே, கானமிசைக்கும் பாவலனே, நெஞ்சம் சொல்லும் உந்தன் பெயர் ஐபிசி தமிழே, தமிழே, ஐபிசி தமிழே, தமிழே. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் முற்பகல் 11 மணி 4 நிமிடம். இனிய ஐரோப்பிய நாடுகளில் 12 மணி 4 நிமிடம். இப்பொழுதிருந்து நீங்கள் இன்றைய நாள் பொழுதில் உள்ளம் கொள்ளை போகுது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய மதிய நேர 12 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளப் போகிறீர்கள். இன்றைய நாளில் நாங்கள் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். நீங்கள் குறிப்பிடுகின்ற வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த வேளையில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய நாள் இன்னும் ஒரு சிறப்பான நாள். இன்று ஐபிசி தமிழுடைய கலையகத்தினுடைய பிறந்த எங்களுடைய அறிவிப்பாளர் சுபா ஈஸ்வரதாசனும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கும் இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதேபோல இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சுபா ஈஸ்வரதாசன் அவர்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேளையில் பகிர்ந்து கொள்கின்றோம். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். ஆயிரம் பாடல்கள் தோன்றும் உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம். தத்தித் தவழ்ந்து தளிர் நடை பயின்று முத்து தமிழை முகிலரை எடுத்து தந்தன தந்தன தாளமிட்டு இதய வாசல் நுழைகிறது அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், வானலைகளின் வல்லரசு ஐபிசி தமிழ். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், சந்தோஷமாக அவர் அந்த அதை குறிப்பிட்டிருந்தார். அதே போல இன்றைய நாளில் அவர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் எங்களுடைய அறிவிப்பாளர் ஈஸ்வரதாசன். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். மின்னஞ்சல் வாயிலாக நீங்கள் எழுதி அனுப்பலாம். radio@ibc.fm என்ற மின்னஞ்சல் முகவரி. SMS வாயிலாக கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஈஸ்வரதாசன் அவர்களுக்கு அதேபோல் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அதேபோல இன்று தொலைபேசி வாயிலாக கூட நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். அழைக்கலாம் 02085158045. இந்த வேளையில் வந்திருக்கின்ற முதல் நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். 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 நீங்கள் வணக்கம். ஒரு அழைப்பிலே காத்திருந்தாரே. வணக்கம். நீங்கள் ஹலோ வணக்கம். வணக்கம். நீங்கள் நான் சாந்தி கதைக்கிறேன் லண்டன்ல இருந்து. சாந்தி லண்டன்ல இருந்து பேசுறீங்க. எப்படி இருக்கீங்க சாந்தி? நலமாக இருக்கின்றேன். நீங்கள்? நல்ல சுகமாக நாங்கள் இருக்கிறோம். சரி சொல்லுங்கள் சாந்தி, உங்களுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், நான் என்னோட ஈஸ்வரதாசன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்திருக்கின்றேன். சரி சொல்லுங்கள். அவர் பல்கலைகளும் பெற்று பல்லாண்டு காலம் நீடூழி வாழ்ந்து ஐபிசிக்கு உயிருள்ள வரை சேவை செய்ய வேண்டும் என்று மாற வாழ்த்து. என்றும் 16 வாழ வேண்டும் என்று வாழ்த்து. சரி, நன்றி. வணக்கம் சாந்தி, உங்களுடைய வாழ்த்து என்று ஒரு தகம் தொடர்ந்து வந்திருக்கும் நேர். நீங்கள் வணக்கம். இனிய காலை வணக்கம் தேனே. இனிய காலை வணக்கம். பாமதேவராஜா. ஆமா, பாமதேவராஜா சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்த்து. இன்றைய விசேஷமான நன்னாள்ல தற்போது பிறந்த நாளை கொண்டாடி கொடுக்கும் ஈஸ்வரதாசுக்கு அவரின் மனைவி வினோஜினியுடன் அன்பு மகன் மகள் தமிழ்னியுடன் அன்பு செல்ல குட்டியான
மகனுடன் வாழ்த்தி கொண்டு எனது மகன் ஆஷ்வனுடன் எனது ஐபிசி உறவுகளுடன் என் கணவர் தேவாவும் பல்லாண்டு காலம் இன்னும் சிறப்புடன் ஐபிசியை தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் அறிவிப்பாளராக தொடர்ந்து கலைமையாற்ற வேண்டும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி பாமா தேவராஜா, உங்களுடைய வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். 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 உதயகுமார் வந்திருக்கிறீங்க, வரவேற்றுக். உதயகுமார், சொல்லுங்கள், யாருக்கு வாழ்த்து? ஐபிசியின் மூத்த அறிவிப்பாளர்கள் ஒருவராகிய ஈஸ்வரதாசனுக்கு எனது குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் பல்கலைகளையும் கற்று நீடூழி வாழ வேண்டும். அறிவிப்பாளர் அவையில் அவருக்காக ஒரு தனி சிறப்பும் வர வேண்டும். ஈஸ்வரதாசன் அவர்களே, உன் கண்ணில் நீர் வழிந்தால் உலகம் அள வேண்டும் என்ற நிலைக்கு நீ வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்திக் கொண்டு விட வருகிறேன். நன்றி. நன்றி உதயகுமார், உங்களுடைய வாழ்த்து சிறப்பு. அவருக்கு அந்த வாழ்த்து சென்றடைந்திருக்கும். தொடர்ந்து வந்திருக்கும் நீங்கள். வணக்கம். வணக்கம் யோகா தினேஷ், நான் நிரஞ்சலா ரவிரதன் நடந்திருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்கள், காலை பொழுதெல்லாம் எப்படி இன்று நிரஞ்சலா ரவிரதன்? நன்றாக இருக்கிறது, பிரகாசமாகவும் அட்டகாசமாகவும் இருக்கிறது. இந்த சந்தோஷத்துடன் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் திரு ஈஸ்வரதாசன் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள. புதியது ஒரு ஆண்டுதான் என்றாலும் அவருக்கு என்றென்றும் 16 வயது. இந்த தமிழ் மழலைகளுக்கு தமிழை சிறப்பாக வளர்க்கும் அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். மற்றும் ஐபிசியின் வளர்ச்சிக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர் ஈஸ்வரதாசனுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருந்தீங்க நிரஞ்சன் ரவிரதன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கும் நீங்கள் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். 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 நீங்கள்? நான் கலாவதி இணைஞ்சிருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். கலாவதி, குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்த்து. நானும் இப்பதான் இந்த வானொலியை தெரிவித்துதான் அப்ப கேட்டேன். ஈஸ்வராவுக்கு பிறந்த நாளுடைய நானும் அவர் நீடூழி வாழ வேண்டும், ஐபிசியின் சேவையும் தொடர வேணும், அவர்கள் ஐபிசியின் மூலம் அவற்றை சேவையும் தொடர வேணும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி கலாவதி, இணைந்தமையில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்த்து அவருக்கு சென்றடைந்திருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம் 020-85-15-80-45. அது மட்டுமல்லாமல் மின்னஞ்சல் ஃபேஸ்புக்கின் வாயிலாக கூட நீங்கள் ஸ்டேட்டஸுக்கான உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம், அல்லது அதற்கான உங்களுடைய விருப்பங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அழைப்பில் நிற்கும் நேர்கள் அடுத்த பாடலை தொடர்ந்து நான் உங்களை உள்வாங்க போகிறேன். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்தீர்கள். இன்றைய வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளப் போகின்றீர்கள். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் ஐபிசி தமிழ் கலையகத்தின் சார்பாக எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உள்ளம் கொள்ளை போகுது நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் தமிழில் உள்ளம் கொள்ளை போகுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் பிரித்தானியாவில் 11:20 இனிய ஐரோப்பிய நாடுகளில் 12:20. இந்த வழியில் இன்னும் பிறந்த நாள் வாழ்த்துகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஃபேஸ்புக்கின் வாயிலாக புதியதோர் அகவை மலர்கிறது, இனிதாய் விளங்கட்டும், இன்னும் 100 ஆண்டுகள் இல்லறம் சிறந்திட வாழ்க வாழ்க என்று இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிடுகிறார் ரஜினி சிவம். அவர் ஃபேஸ்புக்கின் வாயிலாக தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். ஹாப்பி பர்த்டே அண்ணா என்று சொல்கின்றார் பானு கணேஷ், தன்னுடைய வாழ்த்தினை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதேபோல கேதீஸ்வரன் சுரேஷ்குமார், நல்ல வாழ்த்து நான் சொல்வேன், நல்லபடி வாழ்கவென்று என்று தன்னுடைய வாழ்த்தினை சொல்லியிருக்கிறார். தினேஷ் பூவா இணைந்து கொண்டு ஈஸ்வரதாசன் அண்ணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதேபோல CN கார்த்தி இணைந்து கொண்டு ஹாப்பி பர்த்டே ஈஸ்வரதாசன் அண்ணா, ஹேவ் a nice day என்று குறிப்பிட்டு உங்கள் வாய்ஸுக்கு நான் அடிமை என்று சொல்லியிருக்கிறார். CN கார்த்தி இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்தினை சொல்லியிருக்கிறார். இதேபோல உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் SMS வாயிலாகவும் எழுதி அனுப்பலாம். IBC என்று குறிப்பிட்டுவிட்டு 666 என்ற இலக்கங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். இந்த வேளையில் வந்திருக்கின்ற அடுத்த நேயர். வணக்கம். நீங்கள்? வணக்கம் யோகா தினேஷ். வணக்கம். நீங்கள்? நடேசலிங்கம்
ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்த்து. அனைவரும் நலம் தானே? அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நன்றி, நாங்களும் நலம். சரி, இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சூப்பா ஈஸ்வரன் அவர்கள் மகிழ்ச்சிகரமான ஈஸ்வரன் அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய வாழ்த்து நிச்சயமாக அவரை சென்றடைந்திருக்கும். நன்றி திரு நடேசலிங்கம் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் நீங்கள் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். 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 லண்டன் கந்தையா, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி? நல்ல நலமாக இருக்கிறேன் ஐயா. வெரி குட். சரி, சொல்லுங்க. மற்றது உங்களுக்கு காலை வந்தனம். காலை வந்தனம் உங்களுக்கு உரித்தாகட்டும். உரித்தாக. மற்றது ஈஸ்வரதாசனுடைய பர்த்டே என்று இன்றைக்கு உங்களோட ரேடியோலாம் கேள்விப்பட்டது. அவர் ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்த ஒரு மனிதன். அது சிம்மக்குரலோ. அவருடைய பர்த்டே இன்று அவர் குதூகலமாக குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் என்று நல்லாசையோடு நான் அவரை வாழ்த்துகிறேன். பெரியவருடைய அன்பான வாழ்த்து என்று உரித்தாகும் ஐயா. ஆமாம், சிறப்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி ஐயா. அவர் மிக நல்ல மனுஷன், என்னோட நல்ல வருஷங்கள் தெரிஞ்சவர். அவருடைய பர்த்டே வாழ்த்து தெரிவிப்பது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். நீங்கள்? வணக்கம், இனிய காலை வணக்கம். யோகா தினேஷ், இனிய காலை வணக்கம். இது கமலா உதயகுமார் வந்திருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்கள் கமலா உதயகுமார். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சுபா ஈஸ்வரதாசன் அவர்களுக்கு வளமுடன் பல்லாண்டு காலம் அவரது குடும்பத்துடனுடன் வாழவும், ஐபிசிக்கு அவரது சேவை என்றும் தேவை என்று கூறிக்கொண்டு நன்றாக வாழ வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி கமலா உதயகுமார், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் நீங்கள். வணக்கம். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். நீங்கள்? பரிமளா. பரிமளா ஹரோவிலிருந்து. ஆமாம். சரி, சொல்லுங்கள் பரிமளா, உங்களுடைய வாழ்த்து. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஈஸ்வரதாசன் அவர்கள் நலமுடன் வளமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் உரித்தாகும். நன்றி பரிமளா, இணைந்து கொண்டவையில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் நீங்கள். வணக்கம். 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 நீங்கள்? ஹரோவில் இருந்து வசந்தி இணைந்திருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். வசந்தி, நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நான் சும்மா இருக்கிறேன். சரி, நல்ல விடயம் சொல்லுங்கள். நானும் ஈஸ்வரதாசுக்கு எனது பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை உள்ளம் படைத்தவர் ஈஸ்வரதாஸ், எனக்கு நல்லா தெரியும், அவரோட பழகின் நான். குழந்தை உள்ளம் படைத்தவர், அவர் நீரோடி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி வசந்தி. அவருக்கு விருப்பமான பாட்டு என்று சொல்லி இருந்தார், தென்மேற்கு பருவ. நிச்சயமாக அந்த பாடல் வரும். நான் முதலே எடுத்து வைத்து விட்டிருந்த பாடல். ஆமாம், அந்த பாடல் வரும். எடுத்து வச்சிட்டீங்க? எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த பாடல் நிச்சயமாக வரும். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த பாடலை அவருக்கு டெடிகேட் பண்றேன். சரி, நன்றி வசந்தி, இணைந்து கொண்டவையில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் நீங்கள் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அவர் அழைப்பில் காத்திருக்கவில்லையா? சரி, தொடர்ந்து நீங்கள் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அன்புடன் ஜெர்மன்ல இருந்து கணேசன். அன்புடன் கணேசன் இணைந்திருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்கள். சுகமா இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். எங்களை அன்புக்குரிய அறிவிப்பாளர் ஈஸ்வரதாசன் என்ற பிறந்த நாளை கேட்டு சந்தோஷப்படுகிறோம். அவருக்கு மனமார்ந்த என்ற குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்த்துகள் நிச்சயம் உரித்தாக. மிக்க நன்றி. என்னுடைய நண்பன் ராஜேந்திரத்துக்கும் இன்றைய பிறந்த நாள், மற்றும் என்னுடைய சின்னமாக ஒன்று பிறந்த நாள், மற்றும் என்னுடைய பிராமகளுக்கும் ஒன்று பிறந்த நாள். அவருக்கும் மற்ற இன்று கொண்டாடும் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து தமிழ் மக்களுக்காக. உங்களுடைய பராமகள் நண்பன் யாவரைக்கும் இந்த வழியில் நாங்களும் இணைந்து கொண்டு எங்களுடைய வாழ்த்துக்களையும் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். அன்புடன் கணேசன். நன்றி எங்களை தினேஷ். நன்றி. அன்புடன் கணேசன் இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்தினை குறிப்பிட்டிருந்தால் தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் நீங்கள் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் ஜெகன் டோஹா கர்த்தாரிலிருந்து ஜெகன் வந்துகிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்கள் ஜெகன், எப்படி இன்றைய காலை பொழுது எல்லாம் எப்படி போகிறது? ஆமாம், நன்றாக போகின்றது. சரியான வெப்பமாக இருந்தாலும் நன்றாக போகிறது அந்த பொழுதுகளோடு. சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்த்தினை. ஆமாம், எனது நண்பர்களும் நாங்களும் எனது அன்பு அறிவிப்பாளர் ஈஸ்வரதாசன் அண்ணா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். உங்களுடைய வாழ்த்துக்களும் உரித்தாகும். நன்றி, மிக்க நன்றி. இணைந்து கொண்டவையில் மிக்க நன்றி. தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் நீங்கள் யார்? வணக்கம். வணக்கம். அவர் அழைப்பில் இல்லை. காலை வணக்கங்கள் ஜெயராஜ். நான் பிரான்சிலிருந்து ஜெரோம் ரஜினி கிடைக்கிறேன். பிரான்சிலிருந்து ஜெரோம் ரஜினி இணைந்திருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். ஜெரோம் ரஜினி, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாரும் நல்ல நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல நலமாக நானும் இருக்கிறேன். சொல்லுங்கள் ஜெரோம் ரஜினி, இன்றைய உங்களுடைய எங்கள் இல்லத்து வானொலியாம் இனிய குரலுக்கு சொந்தக்காரரான எங்கள் இதயத்தில்
நீங்காத இடத்தில் என்றும் என்றும் எப்போதும் இருக்கும் எங்கள் ஈஸ்வரதாசன் அவர்களுக்கு எங்களின் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சந்தோஷமாகவும் அவருடைய அந்த அருமையான சிரிப்போடும் வாழ வாழ்த்துவதோடு எல்லாம் நல்ல இறைவனையும் வேண்டுகிறோம். மகிழ்ச்சி, உங்களுடைய வாழ்த்து மிக நன்றி. இணைந்து கொண்டமையில் மிக்க மகிழ்ச்சி ஜெரோம் ரஜினி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் யார் நீங்கள்? வணக்கம். ஹலோ, வணக்கம். நீங்கள்? நான் தேவா. வணக்கம். தேவா, அங்கிருந்து பேசுறீங்க? கோயிலன் தேவா அடைந்திருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லுங்கள் தேவா, உங்களுடைய வாழ்த்து எப்படி இருக்கிறது? தேவா இல்ல பிரபா. பிரபாவா? பிரபா அன்றைய கால சொல்லுங்கள் பிரபா, உங்களுடைய வாழ்த்து எப்படி இருக்க போகிறது? ஈஸ்வரனுக்கு என்னுடைய மரபுமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பன் நான் ஈஸ்வராசன். ஊர்ல நாங்க 2 பேரும் பக்கத்து வீடு தான். அப்படியா? ஒன்றை படிச்சாங்க. ஆகவே நீங்கள் தொடர்ந்து வாழ்த்தி கொண்டே இருப்பீங்க. அப்ப 2 பேரும் இப்ப வெளிநாட்டுக்கு படிக்கிற மோட்டா தான், ஒட்டா தான் செய்யும், மோட்டா தான் இங்க ஒரு நாள் சாட்சி தான் இருப்போம். நல்ல விடயம். அந்த வாழ்த்து நிச்சயமாக உரித்தாகும். பிரபா, இணைந்து கொண்டமையில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கும் நீங்கள் யார்? வணக்கம். 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 நீங்கள்? நான் சுகதாரணி, லண்டன்ல இருக்கிறேன். சுகதாரணி, லண்டனில் இருந்து இணைஞ்சிருக்கிறீங்க, வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய காலை பொழுதெல்லாம் எப்படி சுகதாரணி? நல்லா போகுது. இன்றைக்கு நல்ல காலநிலை. நல்ல காலநிலையோடு இன்றைய வாழ்த்தினை நீங்க குறிப்பிட்டுக் கொள்ளலாம். எங்கள் அண்ணா ஈஸ்வரதாசனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை எங்க குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துகிறோம். நல்ல விடயம். உங்களுடைய எத்தனை மணிக்கு கேக் வெட்டுறீங்க? பெரிய கேக் எல்லாம் வெட்ட போறோம். கேக் அவருக்கு எல்லாம் கேக் எல்லாம் வாங்கி வச்சு நிச்சயமா வர கேக் எல்லாம் எங்களுக்கு வாங்கி தருவோம். ஏதாவது எங்களுக்கு கட்டாயம் வாங்கி தருவோம். என்ன வராமல் நல்ல கதை இது. சரி சுகதாரணி, இணைந்து கொண்டவைகளை மிக்க மகிழ்ச்சியா. நன்றி, வணக்கம். இது ஐபிசி தமிழில் உள்ளம் கொள்ளை போகுது நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்தாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அறிந்து கொண்ட வாழ்த்துக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். அழைத்துக் கொண்டு வரலாம். 020-85-15-80-45. பிரித்தானியாவிலிருந்து ஏனைய நாடுகளிலிருந்து நீங்கள் அழைக்கின்ற பொழுது 00-44-25-15-80-45. இந்த வழியில் அடுத்த பாடலுக்கு சென்று நாங்கள் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். அதற்கு முதலில் அப்பு இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்தினை சொல்லியிருக்கிறார். ஹாப்பி பர்த்டே ஈஸ்வரதாசன் சார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஃபேஸ்புக்கின் வாயிலாக ஜீவராஜ் அலோசியஸ் இணைந்து கொண்டு ஹாப்பி பர்த்டே டு ஈஸ்வரதாசன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே தொடர்ச்சியாக வாழ்த்துகள் வந்த வண்ணமே இருக்கிறது. நாங்கள் பாடலை தொடர்ந்து அந்த வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். அடிக்கடி இந்த இடக்கு முடக்கு நிகழ்ச்சியில இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை தானே, அப்படியே கொஞ்சம் சண்டை பிடிச்சு அழகான சண்டையாக அற்புதமாக அன்போடு உரையாடி கொள்வார் உங்களோட நேயர்களோடு. அப்படிதான் இன்று அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அந்த பிறந்த நாளுக்கான உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேயர்கள் எல்லாம் இப்படியான பாசம் வைத்திருக்கிறார்களே, இப்படி அறிவிப்பாளர்கள் மீது என்று நினைக்கின்ற பொழுது எவ்வளவு அன்பாக இருக்கு, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஐபிசி தமிழில் நேரம் பிரித்தானியாவில் 11:34 ஐரோப்பிய நாடுகளில் 12:34. தொடர்ந்து வந்திருக்கின்ற வாழ்த்துக்கள் இவை. முத்து அப்சரா இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்தினை சொல்லியிருக்கிறார். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா என்று சொல்லி தன்னுடைய வாழ்த்தினை சொல்லியிருக்கிறார். அதேபோல கனகு ரவி இணைந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்தினை சொல்லியிருக்கிறார். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஈஸ்வரதாசனுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதே போல இன்றைய நாளில் வந்திருக்கின்ற அடுத்த வாழ்த்துக்கள் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். நீங்கள்? வணக்கம். வணக்கம். நீங்கள்? ராதா. நான் ராதா பேசுறேன். ராதா, குரோய்டனிலிருந்து ராதா பேசுறீங்க. சரி ராதா, சொல்லுங்கள், இன்று காலை பொழுதெல்லாம் எப்படி போகிறது? நீங்க பேசுறது காலை பொழுது எல்லாம் எப்படி போகிறது ராதா? எல்லாம் போகுது, நல்லாக போகிறது. சரி சொல்லுங்க, உங்களுடைய வாழ்த்து எப்படி இருக்க போகிறது? ஈஸ்வரதாசனுக்கு எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்றேன். 100 வருஷம் நோய் இல்லாம வாழம் உண்டு. சரி, எல்லோரும் இணைந்து அந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளலாம். இணைந்து கொண்டமையில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் நீங்கள் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். 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 நீங்கள்? அம்மா சொல்லுங்கள், இன்றைய காலை பொழுதெல்லாம் எப்படி போகிறதம்மா? இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். உங்களுக்கு அன்பு மகன் ராஜேஷ் இனிய பிறந்த நாளை மனைவி பிள்ளைகளோடு பல பல 100 ஆண்டுகள் குடும்ப சமோதரராய் நோய் நொடி இல்லாது ஐபிசியில் ஒளிபரப்பி ஒரு மன்னனாக விளங்க வேண்டும் என்று என் மனம் நிறைந்த
மன நிறைவோடு வாழ்த்துகிறேன். வாழ்க 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 வளமுடன் வாழ்க. தனமம்மா. தனமம்மா, உங்களுக்கு மிக்க நன்றி. மிக பெரியவராக இருந்து வருகின்ற வாழ்த்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஐபிசி தமிழ் கலையகத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சார்பாகவுமா நன்றி. இணைந்து கொண்டவையில் மிக்க மகிழ்ச்சி. அம்மா நிச்சயமாக சொல்லுவோம். தொடர்ந்து வந்திருக்கும் நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.